அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்சலீன் முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. ஊஸீக்கும் வ இய்யாய அவ்வலம் பிதக்வல்லாஹ். فقد قال الله تعالى في قرآنه الكريم اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. اتقوا الله ما استطعتم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. புகழனைத்தும் வல்ல அல்லாஹ்வுக்கே சொந்தம். அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வதன் அர்த்தம் அதுதான். உலகத்தில் யாருக்கும் புகழ் கிடையாது. படைத்தவனுக்கு புகழ், பாதுகாப்பவனுக்கு புகழ். கடைசி இறுதி வரை பிறந்த மேனியோடு வெறும் உடுப்பில்லாமல் பிறந்து அதே மேனியோடு மரணிக்கின்ற மனிதர்களுக்கு புகழ் இல்லை. எனவே புகழெல்லாம் அல்லாஹ்வுக்கு என்று சொல்லிக்கொண்டு எங்களுடைய உத்தம தூதர், நாங்கள் எல்லோரும் கண்மணி நாயகம் என்று சொல்லும் தூதர், சத்திய தூதர் என்றெல்லாம் பேசுகிறோம். சர்தாரே ஆலம் என்றும் புகழ்கிறோம். எங்களுடைய இதயத்தின் என்றும் வீற்றிருக்கும் அன்பு தூதர் என்று சொல்கிறோம். ஆனால் வாழ்வில் பின்பற்ற சொன்னால் பின்பற்ற மாட்டோம், புகழ்வோம். கவிதை எழுதுவோம், கட்டுரை எழுதுவோம். வாழ்க்கையில் பின்பற்று என்றால் பின்பற்ற மாட்டோம். ஆனால் வெறுமனே வார்த்தைகளால் புகழ்ந்து வாழ்க்கையில் விட்டுவிட்டால் நபியின் மீது கொண்ட பாசம், உயிரிலும் மேலான நபி, என்னை விட, என் உயிரை விட, குடும்பத்தை விட, எல்லோரையும் விட என் இதயத்தில் வீற்றிருக்கும் தூதர், உத்தம தூதர், வார்த்தைகளில் அல்ல வாழ்க்கையில் புகழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அந்த தூதரை பற்றி சில வார்த்தைகள் பேசிவிட்டு செல்வதுதான் இன்றைய இந்த ஜும்மா பிரசங்கத்தினுடைய பிரதான நோக்கம். உண்மையில் இன்று நீண்ட நேரம் பேச முடியாது. தக்வாவுடைய அல்லாஹ்வின் அச்சத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்கின்ற நாம் எதை ஏற்படுத்தி இருக்கிறோம், எதை ஏற்படுத்த வேண்டும்? அல்லாஹ்வின் அச்சம், தக்வா என்று சொல்கிறோம். நான் சொன்னேன் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் என்று சொன்னேன். அது தமிழில் சொன்னால் மாபெரும் குற்றம், அரபு மொழியில் சொல்ல வேண்டும் சொன்னேன். ஊஸீக்கும் வ இய்யாய அவ்வலம் பிதக்வல்லாஹ் என்று சொன்னேன். சொல்லிவிட்டு சொன்னேன், ஒரு குர்ஆன் வசனத்தை சொன்னேன், இத்தகுல்லாஹ் ஹக்க துகாதி. அல்லாஹ்வை உண்மையாக பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்வது பயப்படுவதில்லை. இதுவா தக்வா? இத்தகுல்லாஹ் அல்லாஹ் சொல்கிறான், ஹக்க துகாதி, உண்மையான தக்வா. உண்மையான தக்வா என்பது அழகிய பெண்ணை முன்னே காட்டினாலும் பார்க்க மாட்டேன் என்று சொல்லும் தக்வா உண்மையான தக்வா. மது பானங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது, குடிக்க மாட்டேன் என்று சொல்லும் தக்வா. பெரும் தொகையான பணம் களவெடுக்க முடியும், எடுக்க மாட்டேன் என்று தடுக்கும் தக்வா. வார்த்தை அல்ல, வாழ்க்கை. தக்வா இயக்குகின்ற ஒரு சாமான். ஒரு மனிதனை அதிகாலையில் எழுந்து அல்லாஹ்வை தொழு, தஹஜ்ஜத் தொழு என்று தூண்டும் தக்வா. களவெடுக்காதே, பொய் சொல்லாதே, ஏமாற்றாதே என்று சொல்லும் தக்வா. எப்பொழுதும் என்னை என் இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறான், எங்கிருந்தாலும்
ஒளிந்திருந்தாலும் யாரும் பார்க்காவிட்டாலும் அவன் பார்க்கிறான் என்ற தக்குவா. இது வார்த்தையில் தக்குவா, வாழ்க்கையில் ஒன்றுமில்லை. அப்படியான தக்குவாவை கொண்டு உங்களை உபதேசிக்கவில்லை. சொல்லில் தக்குவா, செயலில் தக்குவா, வீட்டில் தக்குவா, மனைவியோடு தக்குவா, பாடசாலையில் தக்குவா, வைத்தியசாலையில் தக்குவா, சந்தையில் தக்குவா, எப்பொழுதும் சிந்தையில் தக்குவா. அந்த தக்குவாவை எனக்கு முதலில் எனக்கும், பேசுகின்ற எனக்கும், புனித மிம்பரில் நின்று உபதேசிக்கின்ற எனக்கும், ஊருக்கு உபதேசம் உனக்கில்லை என்றல்ல, முதலில் எனக்கும், அடுத்ததாக இங்கே ஜும்மாவுக்காக வந்திருக்கிற உங்களுக்கும் உண்டாவதாக என்று கேட்டுக்கொண்டவனாக, உண்மையிலேயே நாம் கடந்த கால வாழ்க்கையை பாருங்கள். நபியை புகழ்ந்தோம், தக்குவாவின்படி வாழ வேண்டும் என்று உபதேசிக்கப்படுகிறது. வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கிறது. அதே வாழ்க்கை உண்பது, குடிப்பது, உறங்குவது, திருமணம் முடிப்பது, பிள்ளை குட்டிகளை பெற்று தள்ளுவது. மாஷா அல்லாஹ், வாழ்க்கை முடிகிறது. இன்னொரு வசனம் சொன்னேன், நீங்கள் தக்குவாவை உண்மையாக ஏற்றுக்கொண்டு முஸ்லிம்களாகவே அன்றி மரணிக்க வேண்டாம். முஸ்லிம்களாக மரணித்தல் பேர் முஸ்லிம், வாழ்க்கை நன்முஸ்லிம். பேர் முஸ்லிம், அப்துல்லா, அப்துல் ரஹ்மான், அப்துல் முத்தலிப், எல்லா பேர்களுக்கு முன்னால் முகம்மது, முகமது சுல்தான், முகமது கஃபார், முகமது அப்துல்லா, இப்படியெல்லாம் பெயர் வைப்பது அல்ல, வாழ்வது முஸ்லிம். இது பெயர் முஸ்லிம், சும்மா முஸ்லிம். சிலர் ஜும்மாவுக்கு மட்டும் வருகின்ற ஜும்மா முஸ்லிம், சும்மாவும் ஜும்மாவும் முஸ்லிம் என்று பெயரை மட்டும் முஸ்லிம் அல்ல. என் தாய் முஸ்லிம், என் தந்தை முஸ்லிம், நான் முஸ்லிம். என்ன முஸ்லிம்? முற்றாக அல்லாஹ்வுக்கு சரணடைகிறேன், கட்டுப்படுகிறேன் என்று சொல்லும் முஸ்லிம். அத்தகைய முஸ்லிமாகவே அன்று மரணிக்க வேண்டாம் என்று உபதேசித்துக் கொண்டு, இப்பொழுது சிலர் தூணை தேடி செல்வார்கள். காரணம், ஒரு டயர்டான நேரம், மதிய வேளை, உச்சி வெயில் தலையில் எரிக்கிறது, பக்கத்து வீட்டு இறைச்சி கறி மணக்கிறது, மூக்கை துளைக்கிறது, கைலூலா தூங்குகின்ற நேரம். என்ன செய்ய? அல்லாஹ் சொன்னான், வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு வாருங்கள், நேரம் 12 மணிதான், உச்சி வெயில் தலையில் இருக்க, பக்கத்து வீட்டில் இறைச்சி மணக்கும் நேரம். அல்லாஹ் சொன்னான், அதனால் மிம்பரில் நான் உரையாற்றுகிறேன். இல்லை என்றால் வேறொரு நேரத்தை எடுத்திருப்பேன். வெள்ளிக்கிழமை மகரிபுக்கு பின்னால் தூங்கி எழுந்து சிலர் தூணை தேடுவார்கள். ஏனென்றால் வயசு போனவர்கள் தூணில் சாய்வது பிரச்சனை இல்லை, ஆனால் வாலிபர்களும் தூணில் சாய்வார்கள், அதுவும் பிரச்சனை இல்லை. எதில் சாய்ந்தாலும் தூக்கம் இல்லாமல் ஜும்மாவை கேட்க வேண்டும். ஒட்டகத்தின் நன்மை பெற்ற அறுத்து பலியிட்ட நன்மைகள் சிலருக்கு கிடைத்திருக்கிறது, சிலருக்கு மாடு அறுத்து கொடுத்த நன்மை கிடைத்திருக்கிறது, சிலருக்கு ஆடு, சிலருக்கு கோழி, சிலருக்கு முட்டை, சிலருக்கு ஒன்றுமே இல்லை. ஜும்மா முடிவதற்கு 5 நிமிடங்களுக்கு முன்னால் வருவதும், தொழுகையில் கலந்து கொள்வதும், செல்வதும், முட்டையும் கொடுத்த நன்மை இல்லாத நிலையில் இருக்கிறார்கள் என்ற வருத்தத்தோடு, நான் இப்படியெல்லாம் புகழ்கின்ற தூதர் யார், திருமறை என்ன சொல்கிறது என்று சொல்லிவிட்டு முடிக்க விரும்புகிறேன். நாங்கள் சூரத்துல் கஹஃப் 6வது வசனம், எல்லோரும் சூரத்துல் கஹஃப் 6வது வசனம் ஓதி இருக்கிறோம். இன்று வெள்ளிக்கிழமை ஓதி முடித்திருக்கிறோம். மாஷா அல்லாஹ், நன்மை. என்ன சொன்னார்? சூரத்துல் கஹஃப் என்ன சொல்கிறது? 6வது வசனம், ஒரு வசனம், அதையும் சொல்லிக்கொண்டு உங்களுக்கு இந்த பிரசங்கத்தை ஆரம்பிக்க விரும்புகிறேன். லஅல்லக பாகிஉன் நஃப்ஸக அலா ஆசாரிஹிம் இல்லை யுமினு பிஹாதல் ஹதீஸி அஸஃபா. எல்லோரும் ஓதி இருப்பீர்கள். நபியை பார்த்து அல்லாஹ் புகழ்ந்து பேசுகிறான். எப்படி பேசுகிறான்? நபியே, நீ உன்னையே மாய்த்து கொள்ள பார்க்கிறீரே, உன்னையே நீ கவலையால்
ஈமான் கொள்ளாத ஒரு சமுதாயம், ஈமான் கொள்ளாமல் நரகம் போய்விடுகிறார்களே. முஸ்லிம் அல்லாத சகோதரர்கள் அல்லாவை நம்பாமல் நரகத்துக்கு இரையாகி கொண்டிருக்கிறார்களே என்பதை நினைத்து நினைத்து அவர்களை நோக்கி அவர்களின் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் அல்லாவை பதிப்பதற்காக துடியாய் துடிக்கிறாயே நபியே. அது அல்லாஹ் சொல்கிறான், கவலையால் வேதனையால் நபியே உன்னை நீ அழித்து கொள்ள பார்க்கிறியே. தௌவாவுக்கு வரைவிலக்கணத்தை அல்லாஹ் சொல்கிறான் சூரத்துல் கஹஃப் 6வது வசனத்தில். நபியே, தௌவா பிரச்சாரம் என்றால் ஈமான் கொள்ளாமல் நரகத்துக்கு தீனியாக போகின்ற மனித ஜடங்களை பார்த்து ஈமான் கொள்ள வேண்டும் என்று துடியாக துடித்த அந்த உணர்வை சூரத்துல் கஹஃப் 6வது. ஒருதருக்கும் பொருள் தெரியாது என்று சொல்லவில்லை, நிறைய பேர் பொருள் தெரியாமலே ஓதி அந்த குர்ஆனை முகர்ந்து மூடி வைக்கின்ற இந்த சமூகத்துக்கு சொல்கிறேன், இன்று போய் சூரத்துல் கஹஃப் 6வது வசனம் யாரை பற்றி சொல்கிறது என்று தேடி பாருங்கள். ஈமான் கொண்ட முஸ்லிம்களை பற்றி, ஈமான் கொண்ட மூமின்களை பற்றி சொல்லவில்லை. ஈமான் கொள்ளாமல் நரகத்துக்கு தீனியாக போகிற மனிதர்களுக்கு சென்று ஈமானை கொடுங்கள். நபி துடியாக துடித்தார், ஒப்பற்ற கவலை அடைந்தார், வேதனை தீயில் வெந்து மடிந்தார். நபியே, உன் கவலை உன்னையே நீ அழித்து கொள்ள பார்க்கிறீரே என்று சூரத்துல் கஹஃப் 6வது வசனம் சொல்கிறது. இன்று போய் தர்ஜமாவை புரட்டி பார்த்தால் வரும், நான் சொன்னது போலல்ல. நபியே, நீ வியாகுலப்பட்டு, அப்படி மொழிபெயர்க்கப்பட்டிருக்க, வியாகுலப்பட்டு. ஜும்மாவில் வந்த யாருக்குமே வியாகுலப்பட்டு என்றால் தெரியாது, ஆனால் மொழிபெயர்ப்பு வியாகுலப்பட்டு, கவலைப்பட்டு. என்ன கவலை? சோறு தின்னும் கவலை. இன்று வெள்ளிக்கிழமை இறைச்சி சாப்பிடும் கவலை. இன்று மாடு அறுக்காவிட்டால் பலருக்கு சமிபாடு அடையாது, சாப்பாடு வேண்டாம். வெள்ளி வந்தால் மாடு, இல்லை கோழி என்ற கவலை அல்ல. அல்லது முஸ்லிம்கள் மாத்திரம் உண்டு குடித்து மகிழ வேண்டும், தித்வா புயலில் நிவாரணம் கிடைக்க வேண்டும், கிடைக்காவிட்டால் வாளெடுத்து போராடுகின்ற கவலையா? இல்லை. இது பொய் சொல்லி நிவாரணம் எடுக்கின்ற அந்த கவலை அல்ல. தண்ணீர் வீட்டுக்கு வந்து போனால் வீட்டுக்குள்ளே வந்தது என்று பொய் சொல்லும் தக்வாதாரிகளுக்குரிய கவலை அல்ல. என்ன கவலை தெரியுமா? சத்திய தூதர், சன்மார்க்க போதகர், உத்தம தூதர், உயிரிலும் மேலானவர் என்றெல்லாம் புகழ்கின்ற அந்த புகழுக்கு சொந்தமானவர் பட்ட கவலை, மனித ஜனங்களே ஈமான் இல்லாமல் செத்து மடிகிறீர்களே என்ற கவலை. நபிகள் சொன்னார்கள், இன்னொரு தன்னை பற்றி சொன்னார்கள், நானும் நீங்களும் யார் தெரியுமா? மஸலி வமஸலுக்கும் கமஸலி ரஜுலின் அவ்கத நாரன் ஃபஜஅலல் ஜனாதிபு வல் ஹஷராத்து யகஅன ஃபீஹா வஹுவ யதுப்புஹுன்ன அன்ஹா وأنا آخذ بحجزكم من النار وأنتم تفلتون من يدي. நபிகள் சொன்னார்கள், எனக்கும் உங்களுக்கும் ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? என்ன உதாரணம்? ஒரு மனிதன் நெருப்பை மூட்டினான், விளக்கை ஏற்றினான், வீட்டில் பூச்சிகள் விளக்கில் வந்து மொய்த்தன. மூட்டியவனோ தட்டி தட்டி விட்டான், வர வேண்டாம், இது நெருப்பு, விழுந்து சாக வேண்டாம் என்று தட்டிவிட்டான். ஆனால் அவன் தட்ட தட்ட அந்த வீட்டில் பூச்சிகள் விழுந்தன. அதனை பார்த்து ஏனைய பூச்சிகளும் நெருப்பு விளக்கு என்று வந்து அந்த நெருப்பில் விழுந்து செத்து மடிந்தன. நானோ முஹம்மதாகி உங்கள் தூதரோ, இந்த உதாரணத்தில் எனது வகைபாகம் என்ன தெரியுமா? நீங்கள் விழுவதை பார்த்து தாங்கிக் கொள்ள முடியாமல் உங்களுடைய இடுப்பு கச்சையை பிடித்து இழுத்து நாம் வீசுகிற போது என் 2 கையையும் தட்டிவிட்டு நெருப்பில் வீழ்ந்து மடிகிறீர்களே. நரகத்தின் நெருப்பில், நரகம் நான் சொன்னேன் ஜுவாலை விட்டெறிகிறது.
இன்னும் இல்லையா என்று எரிந்து கொண்டு கேட்கிறது. ஹல் மின் மஸீத், நரகம் ஜுவாலை விட்டு எரிகிறது. நரகத்துக்கு எரிகொல்லிகளாக மக்களும் கற்களும் நரகத்தின் எரிகொல்லிகளாக இருக்கிற போது, வேண்டாம் நரகம், சொர்க்கத்து வாழ்க்கையை காட்ட வந்த போது நானும் நீங்கள் நரகில் விடுவதை பார்த்து உங்கள் இடுப்பு கச்சையை பிடித்து வெளியே தூக்கி வீச முயற்சிக்கிற போது 2 கையையும் தட்டிவிட்டு நெருப்பில் விழுந்து செத்து மடிகிறீர்களே, என்ன கவலை! இதுதான் கவலை, நபியின் கவலை. இது நமது கவலை. முஸ்லிம் சாப்பிட வேண்டும், முஸ்லிம் மட்டும் தூங்க வேண்டும், முஸ்லிம் மட்டும் மாட மாளிகையும் கூட கோபுரமும் கட்ட வேண்டும், முஸ்லிம் அல்லாதவர்கள் மடிய வேண்டும். இப்படி கவலைப்பட முடியுமா? ஒரு நாய் சாப்பாடு கொடுக்காமல் செத்து மடிந்தால் நரகம். ஒரு நாய் தண்ணீர் தாகித்த போது விபச்சாரம் செய்கின்ற ஒரு மோசமான பெண் கிணற்றில் தனது சப்பாத்தை போட்டு சுவை போட்டு தண்ணீர் கொடுத்ததால் சுவனம் போனால் என்று சொன்ன நபியின் சந்ததிகள். அதே போன்ற ஒரு பெண் தொழுகையில் முதலிடம், நோன்பு சுன்னத்தான நோன்பு எல்லாம் செய்யும் பெண் பூனையை கட்டி வைத்து தொல்லைப்படுத்தி பூனை செத்து விட்டது. பெண் நரகம் போனால் பூனைக்கு சாப்பாடு கொடுப்பேன், அது பிரச்சனை இல்லை. நாய்க்கு சாப்பாடு கொடுப்பேன், பிரச்சனை இல்லை. ஆனால் முஸ்லிம் அல்லாத ஒருவனுக்கு சாப்பாடு கொடுக்க கூடாது என்று நினைத்த தூதர் அல்ல, ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கும் வழிகாட்ட வந்த தூதர். அதனை நாங்கள் ஜும்மா பிரசங்கத்தில் நான் சொல்வதும் நீங்கள் கேட்டுவிட்டு போவதும், நபிகளாரின் பிறந்த தினம் வந்தால் வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன் என்று சொல்வதும், நபியே உன்னை நாம் இந்த உலகத்துக்கு அருள்கொடையாக அனுப்பினோம். not only for Muslim, our Prophet Muhammad sallallahu alaihi wasallam, mercy for universe, the பிரபஞ்சத்துக்கு அருள்கொடை. நாய்க்கும் பூனைக்கும் கழுதைக்கும் குரங்குக்கும் பூச்சிக்கும் புழுவுக்கும் நபி என்று மீளாது விழா வந்தால் பேசுவதும், எல்லோரும் மயிர்கூச்சறியும்படி சுபஹானல்லாஹ் என்ற வாயில் கையை வைப்பதும், மீளாது விழா முடிந்தவுன் மறந்து விடுவதும், பெரும் பெரும் கிடாரங்களில் ஆக்கி சாப்பிட்டு விட்டு நபியை உத்தம நபி, கோவான் நபி, பூமான் நபி, சர்தாரே ஆலம், சத்திய தூதர் என்று புகழ்வதற்காக இந்த நபி, வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கு இந்த நபி. இந்த மேடையில் இதுதான் இஸ்லாம் என்றால் இல்லை, பரம்பரையாக என் தந்தை காட்டியதுதான் இஸ்லாம் என்று என்னை வாளை எடுத்து வெட்டுகின்ற சமூகம் முகம்மது நபியை பின்பற்றும் சமூகமா? இதுதான் சுன்னா என்றால் இல்லை, தந்தை காட்டியது சுன்னா, நபி காட்டியது என்ன என்று கேட்கின்ற இந்த சமூகத்தில் வாழ்கிறோம். இதுதான் இஸ்லாம் என்றால் 7 வருடம் 8 வருடம் இஸ்லாம் படித்தேன் என்றால் இல்லை. நாங்கள் பத்திரிகையில் இஸ்லாம் படித்தோம், ஃபேஸ்புக்கில் இஸ்லாம் படித்தோம் என்று சொன்னால் அதுவா இஸ்லாம்? நபியை பின்பற்றுகிறேன், நபியை புகழ்வது மாத்திரம். உத்தமத்தம் நபி கண்மணி கண்மணி ஏ கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று புகழ்வது அல்ல. நபி பட்ட கவலையை பட வேண்டும். நபியாக வருவதற்கு முன்னரே நபி எப்படி இருந்தார் என்று அந்த சம்பவம் சொல்கிறது. என்ன சம்பவம் அது? நபி பட்ட கவலை, நபியின் போக்கு. மனித சமுதாயம் மனிதர்களாக இல்லை, மாக்களாக இருக்கிறார்கள். ஒட்டகம் ஒன்று நுழைந்ததற்கு 40 வருடம் யுத்தம் புரிகிறார்கள். பெண் பிள்ளை பிறந்தவுடன் குழி தோண்டி புதைக்கிறார்கள். புதைக்கச் சென்ற குழந்தை தந்தையே தாடியில் மண் என்ற போது கூட இரக்கமில்லாமல் பாலைவனத்தில் புதைக்கிறார்கள். இதனை பார்த்து வேதனை அடைந்த உத்தம தூதர் என்ன வழி என்று யோசித்து ஹெரா குகையிலே, பாம்புகளும் ஜின்களும் இருக்கிற குகையிலே சென்று மனைவி ஹதீஜாவிடம் குகை செல்ல போகிறேன், எனக்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்து தாருங்கள் என்ற போது ஹதீஜா என்ற அந்த அன்னை
போக வேண்டாம், அங்கே பயங்கரம் என்று சொல்லவில்லை, செல்லுங்கள், சென்று வாருங்கள் என்று அனுப்பிய போது ஒரு நாள் ஜிப்ரீல் கட்டி பிடித்து ஓதுவீராக என்று சொன்ன வரலாறு தெரியும். ஓதத் தெரியாதே, ஓது, ஓதத் தெரியாதே, சொல்வதை ஓது, இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக் என்று சொல்லி கட்டிப்பிடித்து ஓதிய போது ஜம்மிலூனி ஜம்மிலூனி, என்னை போத்துங்கள் போத்துங்கள், கூதலாக இருக்கிறது, எனக்கு ஜின் பிடித்து விட்டதோ என்று தெரியாது என்று பயந்து வந்த போது அன்னை ஹதீஜா என்ன சொன்னார்? நபியாக வருவதற்கு முன்னால் மனித புனிதராக இருந்தார்கள். என்ன பண்பை சொன்னார்கள்? ஃபவல்லாஹி லா யுஹ்ஸிகல்லாஹு அபதா, சொன்ன உபதேசம். அல்லாஹ் மீது சத்தியமாக சொல்கிறேன், உங்களை அல்லாஹ் பைத்தியத்தை கொண்டோ ஜின்னை கொண்டோ எந்த இழிதரமான நோய்களை கொண்டோ இழிவுபடுத்தவே மாட்டான். என்ன காரணம் தெரியுமா? இன்னக லதஹ்மிலுல் கல்ல, கஷ்டப்படுகின்ற மனிதர்களை சுமந்து கொண்டுள்ளவா வாழ்கிறீர்கள். ஒரு மனிதன் நபியின் சமுதாயத்தில் கஷ்டப்படுகிறான், துன்பப்படுகிறான் என்றால் அதை சுமந்து வாழ்ந்த உங்களை இழிவுபடுத்துவானா? வதக்ஸிபுல் மஅதூம, இல்லாத எளிய மக்கள் உங்களை தேடி உதவி கேட்டால் அவர் இல்லாத மக்களுக்காக உழைத்து கொடுத்து வாழ்ந்தீர்களே, முகம்மதே இழிவுபடுத்த மாட்டான். வதுக்கர்ரிய தைஃப், வீட்டுக்கு விருந்தாளி வந்தால் இல்லை என்று பொய் சொல்லவில்லை, காசு போய்விடும் என்று பயப்படவில்லையே, விருந்தாளியை கௌரவப்படுத்தினீர்கள், சாப்பாடு கொடுத்தீர்கள், கண்ணியப்படுத்தினீர்களே. வதுஈனு அலா நவாஇபில் ஹக், சத்தியத்தின் தூதர்களுக்கு, சத்தியவாதிகளுக்கு, உண்மை பேசுவர்களோடு உதவி செய்து வாழ்ந்தீர்களே. இப்படியாப்பட்ட உங்களை எல்லாம் இழிவுபடுத்துவானா? ஒரு நாளும் முடியாது. வாங்கள் வரக்கத்து பின் நௌபலிடம் செல்வோம் என்று கூட்டி சென்ற வரலாறு சொல்லும் நோக்கம் அல்ல. இந்த சம்பவத்தில் பாருங்கள், மனிதநேய பண்புகள் கொண்ட ஒரு தூதர் என்பதை ஹதீஜா ஏற்றுக்கொண்டார். நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களா? எத்தனை இல்லாத மனிதர்களுக்கு உதவி செய்கிறீர்கள், எத்தனை மனிதர்களை தேடி தேடி உதவி செய்கிறீர்கள். சத்தியம் உண்மை என்றால் ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லும் மனிதர்கள் எத்தனை பேர்? நீங்கள் சொல்வது சத்தியமாக இருக்கட்டும், அசத்தியமாக இருக்கட்டும், நபி காட்டிய வழி எப்படியும் போகட்டும், தந்தை மூதாதையர் காட்டிய வழி என்று சொன்னால் இதுவா நபியின் மீது பாசம்? பாசம் இல்லை, வெறும் வேஷம். பாசம் என்று சொல்லிக்கொண்டு வேஷமாக இருக்க முடியுமா? அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேரமும் போகிறது, முடிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இன்னொரு திருமறை வசனத்தை சொல்ல விரும்புகிறேன். அல்லாஹ் சொன்ன வசனம் எனது சொந்த கருத்தல்ல. லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன் ரഊஃபுன் ரஹீமுன். சூரத்து தௌபா 128 புரட்டி பாருங்கள். யார் அந்த நபி என்று அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் இவ்வளவு காலமும் படித்த நபி அல்ல. சூரத்து தௌபா 9வது அத்தியாயம் 128வது வசனத்தை சென்று பாருங்கள், மொழிபெயர்ப்பை பாருங்கள். உங்களிலிருந்து ஒரு தூதர் வந்தார், ஆடு வைத்தார், அனாதையாக இருந்தார், உங்களோடு வியாபாரம் செய்தாரே. மனித தூதர், மலக்கு தூதர் அல்ல, ஜின்களிலிருந்து வரவில்லை, சாதாரண மனிதர். அவர் வந்தார், உங்களிலிருந்து வந்தார், ஒரு தூதராக வந்தார். ஏனென்றால் தூதுத்துவம் கிடைக்கும் போதே மனித புனிதர், மனித நேயம் கொண்ட தூதர். எனவே தூது கொடுத்தான், இந்த உலகத்துக்கு மாற்றம் கொண்டு வர நீதான் சரி தலைவர், லீடர். He is not a political leader, spiritual leader. ஒரு அரசியல் தலைவராக வரவில்லை, ஒரு ஆன்மீக தலைவராகவும் குடும்ப தலைவராகவும் அரசியல் தலைவராகவும் வந்த அந்த தூதரை சொல்லுகிறான் அல்லாஹ். எத்தகைய பண்பு கொண்டவர் தெரியுமா? அஸீஸுன் அலைஹி மா அனித்தும்,
நீங்கள் படுகின்ற எல்லா கஷ்டங்களையும் அவர் சுமந்து கொண்டார். மக்கள் படும் துன்பம் துயரம் அவருடைய வாழ்க்கை எல்லாவற்றையுமே சுமந்து கொண்ட தூதர் அசீஸ். மனித சமூகத்தின் மீது ஆழ்ந்த அன்பும் பரிவும் இரக்கமும் கொண்ட ஆத்மார்த்த தூதர் வந்தார். அசீசுன் அலைஹி மானித்தும், பக்கத்து வீட்டுக்காரன் திண்டால் என்ன உண்டால் என்ன என்று நினைக்கின்ற நாம் இந்த உலகமே சுபீட்சம் பெற வேண்டும் என்று துடித்த தூதர். குர்ஆன் சொல்கிறது அசீசுன் அலைஹி மானித்தும். ஒட்டுமொத்த சமுதாயம், முஸ்லிம்கள் முஸ்லிம் அல்லாதவர்கள் படைப்புகள் எல்லாவற்றின் மீதும் கருணை கொண்ட தூதர். அசீசுன் அலைஹி மானித்தும் ஹரீசுன் அலைக்கும் பில் முஃமினீன். ஈமான் கொண்டவர்களுக்கு மிகவும் இரக்கமாகவும் வேட்கையோடும் அன்போடும் என்னை ஈமான் கொண்டார்களே என்று ஒப்பற்ற மகிழ்ச்சி கொண்ட ஒரு தூதராக இருந்தார். அதனால் தான் ஒவ்வொரு சஹாபாக்களுடைய ஹிஸ்டரி நபிக்கு தெரியும். எனக்கு ஒரு நல்லமல் சொல்லித்தாருங்கள், நேரத்துக்கு தொழுகுங்கள் என்று சொன்னார்கள். எனக்கு ஒரு நான் ஜிஹாது புரிய போகிறேன், இல்லை தாய் தாப்பன் உயிரோடு இருக்கிறார்களே அவருக்கு சென்று உதவி செய்வது ஜிஹாத் என்று சொன்னார்கள். ஜிஹாத் பெற்றெடுத்த தந்தையையும் தாயையும் பார்ப்பதில்லை, போராடி மரணிக்க வேண்டுமா? இன்னொரு சஹாபி வந்து எனக்கு நீங்கள் உபதேசம் ஒன்று சொல்லுங்கள், சிறந்தாமல் கோபப்படாது என்றார்கள். ஒவ்வொரு சஹாபியையும் தெரிந்து புரிந்து வைத்து அவர்களை அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் வழி நடத்திய நபி. அதுதான் எங்கள் தூதர், உத்தம தூதர், இதயத்தின் வசந்தம் என்றெல்லாம் போற்றுகின்ற தூதர். ஹரீசுன் அலைக்கும் பில் முஃமினீன். ஈமான் கொண்டவர்களோடு அதிக பாசமும், ஈமான் கொள்ளாத எல்லோரோடும் கஷ்டங்களை சுமக்கின்ற ஒருவராகவும் குர்ஆன் சொல்கிறது. ரவுஃப் ரஹீம். ரவுஃப் என்றால் இனம் மதம் பாராமல் படைத்த படைப்புகள் எல்லாவற்றின் மீதும் பொதுவாக இரக்கம் காட்டுபவரே. ரஹீம், ஈமான் கொண்டவர்களோடு விசேடமாக இரக்கம் காட்டுபவரே. அதில் அர் ரவுஃப் என்றால் அல்லாஹ்வாகி விடுவார் முஹம்மது நபி. அர் ரஹீம் அல்லாஹ் எடுத்துட்டா முஹம்மது நபி. ரவுஃப் ரஹீம், அல்லாஹ்வுக்கு சமமாக நபி இருக்க முடியாது. ஆனால் அல்லாஹ்விடம் இருக்கிற ரவுஃப் என்ற குணமும் அல்லாஹ்விடம் இருக்கிற ரஹீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அர் ரஹ்மான், எல்லோருக்கும் இரக்கம் காட்டுவன் இந்த உலகத்தில். அர் ரஹீம், மறுமையில் இரக்கத்தை சுருக்கிக் கொள்பவர். ஈமான் கொண்டு நல்லமல் செய்தவர்களுக்கு மாத்திரம் சுவனம் இருக்கிறது என்று கொடுக்கின்ற அந்த பண்பு ரஹீம். இந்த உலகத்தில் ஈமான் கொண்ட கொள்ளாத எல்லோருக்கும், படைப்பினங்கள் எல்லோருக்கும், ரப்புல் முஸ்லிமீன் அல்ல, ரப்புல் முஃமினீன் அல்ல, ரப்புல் முத்தகீன் இந்த உலகத்தில் இல்லை. ரப்புன் நாஸ் காஃபத்துன் அலன் நாஸ். எல்லா மனிதர்களுக்கும் நபியும் பொதுவானவர். எல்லா மனிதர்கள் மாத்திரமல்ல, எல்லா படைப்பினங்களுக்கும் பொதுவானவர். அல்லாஹ் இந்த உலகத்தில் எல்லோருக்கும் பொதுவானவர். அல்லாஹ்வும் நபியும் என்ன சொன்னார்கள் என்று தெரியாமல் சோனிக்கு உதவி செய்வேன் என்ற இந்த கொள்கையை கொண்டிருக்கிற நாம் பரந்த விரிந்த கருத்துக்களோடு வாழ வேண்டிய தேவை இருக்கிறது என்று கூறி, உண்மையிலே நாம் எல்லோருமே நபியை மீண்டும் ஒரு முறை படித்து, மனிதநேய தூதர் எங்கள் உத்தம தூதர் என்பதை புரிந்து, அல் குர்ஆனின் நிழலில் நபியின் வரலாற்றை ஒரு தரம் படித்து, குர்ஆனும் தூதரும் எந்த வாழ்க்கையை கொண்டு வர சொன்னார்களோ அந்த வாழ்க்கையை கொண்டு வருவதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. நாங்கள் இஸ்லாத்தை தெளிவாக படித்து நபியை பின்பற்றும் பாக்கியத்தை தருவானாக. யா அல்லாஹ், ஈமான் என்றும் தக்வாவென்றும் வார்த்தைகளால் சொல்லாமல் வாழ்க்கையில் எடுத்து நடக்கின்ற மனிதர்களாக எங்களை ஆக்கி அருள்வானாக. சொல்லும் செயலும் உள்ளமும் உடலும் உன்னை நோக்கி இருப்பதற்கு அருள் பாலிப்பாயாக.
وأقول قولي هذا أستغفر الله لي ولكم ولجميع المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم